மதுரை மத்திய சிறையில் அதிகாரிகள் குடியிருப்பு பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டிகளை கைதிகள் சுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைதிகளை சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாணை உள்ள நிலையில் சிறை கைதிகளை தங்கள் சொந்த பணிக்காக பயன்படுத்தியதாக புகார் எழுந்த நிலையில் புகைப்பிடித்தவாறே சிறை கைதிகள் தண்ணீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இச்சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரை மத்திய சிறையில் 2500க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விசாரணை சிறைவாசிகளை சிறைத்துறை அதிகாரிகள் தங்களது தனிப்பட்ட பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் மதுரை மத்திய சிறையில் பணிபுரியும் அதிகாரிகளின் குடியிருப்புகளில் உள்ள வாட்டர் டேங்குகளை சுத்தம் செய்யும் பணிக்காக சிறை கைதிகள் ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி அன்று சிறைவாசிகளான 3 பேரை பயன்படுத்தி சிறைத்துறை அதிகாரிகள் குடியிருப்பில் உள்ள வாட்டர் டேங்குகளை சுத்தம் செய்வது போன்ற காட்சிகள் அதில் பதிவாகி இருக்கிறது. மேலும் சிறைவாசிகள் பீடி பயன்படுத்தியவரே பணியில் ஈடுபடுவது போன்ற பதிவுகளும் வெளியாகி இருக்கிறது. சிறைவாசிகளை அதிகாரிகள் தங்களது சொந்த வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது என உத்தரவுகள் உள்ள நிலையில் சிறைத்துறை அதிகாரிகள் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுத்தியது போன்ற காட்சிகளானது அந்த வீடியோ காட்சி இடம்பெற்றிருக்கிறது. மேலும் சிறைவாசிகளுக்கு தீ எப்படி கிடைத்தது என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த வீடியோ பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கையானது எழுந்து வரக்கூடிய நிலையில் அந்த 3 சிறைவாசிகளும் அவருடைய பெயர்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெயரானது துரைபாண்டி, ராஜநாராயணன், பிரகாஷ் ஆகிய 3 என்றும் தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அதிகாரிகள் உடனடியாக விசாரணை வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்த நிலையில் இது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.